ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் கிரிக்கெட் வீடியோ. இந்த வீடியோல பத்தி பேச போறோம்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட இந்தியன் கிரிக்கெட் டீம் நேத்திக்கு பாத்தீங்கன்னா ஒரு கன்கஷன் சப்ஸ்டியூட்டா சிவம் தூபேக்கு பதிலாக ஹர்ஷித் ராணாவை கொண்டு வந்தாங்க. இது ஒரு கான்ட்ரவர்சியல் டிசிஷனா இருக்கு. இதுல என்னதான் நடந்துச்சு, இந்தியன் டீம் பண்ணது கரெக்டா அப்படின்னு தான் பார்க்க போறோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸோட ஜெர்சி ரிவைல் ஃபார் ஐபிஎல் 2025 நேத்திக்கு நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் பண்ணாங்க. அதை பத்தியும் பேசுவோம். இன்னும் பல கிரிக்கெட் அப்டேட்ஸ் பேசுவோம். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம பண்ணிக்கோங்க. சரி வாங்க டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் அப்டேட்ஸ்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாமே. நேத்திக்கு பார்த்தீங்கன்னா இந்தியா விசஸ் இங்கிலாந்து 4th T20 நடந்துச்சு. இதில் இந்தியா பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பேட்டிங் பண்ணாங்க. அதில் 181 ஃபார் 9 விக்கெட்ஸ் போயிருந்துச்சு இந்தியாவுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இந்தியன் பேட்டிங் ஆர்டர் டாப் ஆர்டர் வந்து ஃபெயில் ஆனாலுமே மிடில் ஆர்டர் ஹார்திக் பாண்டியா, ரிங்கு சிங், சிவம் தூபியோட பிரில்லியன்ஸ் மூலமாக நம்ம 181 ஃபார் 9 விக்கெட்ஸ்னு ரீச் பண்ணோம். இங்கிலாந்துக்கு 182 டார்கெட் செட் பண்ணோம். இங்கிலாந்து 166 ரன்ஸ்க்கு ஆல் அவுட் ஆயிட்டாங்க. ஸோ இது மூலமாக இந்தியா 15 ரன்ஸ் மூலமாக ஜெயிச்சு இந்த சீரியஸை இந்தியா இன்னும் ஒரு மேட்ச் இருக்கிறதுக்கு முன்னாடி இந்த சீரியஸ் கைப்பற்றிட்டாங்கன்னு சொல்லணும். ஸோ இதுதான் இந்த மேட்ச்ல நடந்துச்சு. அடுத்து இந்த மேட்ச்ல இன்னொரு சுவாரஸ்யமான ஒரு கான்ட்ரவர்சியல் டிசிஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் என்ன பண்ணாங்கன்னா, நம்ம சிவம் தூபேக்கு இன்ஜுரி ஆனதுனால கன்கஷன் சப்ஸ்டிடியூட் ரூல் மூலமா நம்மளோட ஹர்ஷித் ராணாவை கொண்டு வந்தாங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இப்போ இதுதான் பெரிய கான்ட்ரவர்சியா கிரிக்கெட் வேர்ல்ட்ல போயிட்டு இருக்கு. ஏன்னா இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, சிவம் தூபே ஒரு புவர் ஆல்ரவுண்டர். அவரை போயிட்டு அவருக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ண பிளேயர் ஒரு நல்ல பவுலர்னு சொல்லணும். அதை எப்படி நீங்க அலோவ் பண்ணீங்க அப்படின்னு ஹெட் கோச் ஆன இங்கிலாண்டோட ஹெட் கோச் பிரெண்டன் மெக்கலம், இங்கிலாந்து கேப்டன் ஜாஸ் பட்லர் எல்லாருமே மேட்ச் ரெஃப்ரிகிட்ட போய் ஆர்கியூ பண்ணி அவங்களுமே கொஞ்சம் டென்ஸ்டா இருந்தாங்க. ஒன்று இந்தியா என்ன பண்ணியிருக்கணும், அட்லீஸ்ட் ஜாஸ் பட்லர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும், இது மாதிரி நாங்கள் கன்கஷன் சப்ஸ்டிடியூட் பண்றோம், இவங்களுக்கு பதிலாக இவரை கொண்டு வரோம் ஹர்ஷித் ராணாவா அப்படின்னு சொல்லியிருக்கணும். அதையும் இந்தியன் டீம் பண்ணல. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டிசிஷன் இந்தியா பண்ணது கரெக்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் தப்புன்னு தான் சொல்லுவேன். சிவம் தூபே ஒரு ஆல்ரவுண்டர், அவருக்கு பதிலாக ஒரு நல்ல புவர் பவுலரை கொண்டு வரது எந்த விதத்தில் நியாயம் தெரியல. இந்த கன்கஷன் ரூலை பொறுத்த வரைக்கும் நீங்க ரீப்ளேஸ் பண்ற பிளேயரும் அதே கேட்டகரியில இருக்கணும், ஆல்ரவுண்டரா இருக்கணும். ஸோ அது இந்தியன் டீம் அங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னு தான் தோணுது. எப்படி மேட்ச் ரெஃபரீஸ் அண்ட் அம்பையர்ஸ் இதை அலோவ் பண்ணாங்கன்னு தெரியல. இது எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, பிசிசியோட டாமினன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்தியன் டீம் பண்ணது கரெக்டா அப்படின்னு நீங்க மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது சென்னை சூப்பர் கிங்ஸோட ஐபிஎல் 2025 ஜெர்சி ரிவைல நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் பண்ணிட்டாங்க. இதுல பெரிய சேஞ்ச் என்னன்னா, நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸோட டைட்டில் ஸ்பான்சரா இருக்கிறது எத்தட் ஏர்வேஸ். ஸோ அவங்களோட ஷர்ட்ல இருக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. எத்தட் ஏர்வேஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஜெர்சியில ஃப்ரண்ட்லையும் பேக்ல மாதிரி இருக்கு. அது மட்டும் தான் சேஞ்ச். மற்றபடி ஐபிஎல் 2024 ஜெர்சியில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் 25 ஜெர்சியும் இருக்கு. இதுதான் சென்னை சூப்பர் கிங்ஸோட ஐபிஎல் 2025 ஜெர்சி ரிவைல பொறுத்த வரைக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம இன்னொரு விஷயத்துக்கு வருவோமே, விராட் கோலியோட ரஞ்சி டிராஃபி ரிட்டர்ன் ஆஃப்டர் 12 இயர்ஸ் ஒரு மேசிவ் ரிட்டர்ன்னு சொல்லணும். விராட் கோலி என்ன இருந்தாலும் பெர்ஃபார்ம் பண்ணலாம், 6 ரன்ல அவுட் ஆயிருந்தாலுமே விராட் கோலி வந்ததுக்கு அப்புறம் டெல்லியில அதுவும் ரஞ்சி டிராஃபிக்கு 15,000 crowds வந்திருக்கு. ஸோ இது ஒரு ஹை ஸ்டாண்டர்டை செட் பண்ணியிருக்குன்னு சொல்லணும் ரஞ்சி டிராஃபிக்கு. விராட் கோலியோட ரிட்டர்ன் பல பேர் ரொம்பவே நல்ல விஷயமா பார்க்குறாங்க. ஏன்னா விராட் கோலி அவரோட டெஸ்ட் ஃபார்மை திருப்பி ரீகெயின் பண்ணும். ஏன்னா இந்தியா விசஸ் ஆஸ்திரேலியா பிஜிடியில் என்ன நடந்துச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதுக்காக தான் இந்தியன் பிளேயர்ஸ் எல்லாருமே ரஞ்சி ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால விராட் கோலியோட ரிட்டர்னும் நம்ம இந்தியன் டீமுக்கு ரொம்ப தேவையானது. அதுவும் விராட் கோலி 12 வருஷத்துக்கு அப்புறம் டெல்லிக்கு ஆடுறாரு. டெல்லி அவரை ஃபெசிலேட்டும் பண்ணாங்க. 100 டெஸ்ட் மேட்ச் ஆடினதுக்காக விராட் கோலியை டிடிசியை வந்து அவரை வந்து ஃபெசிலேட்டும் பண்ணாங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ரஞ்சி டிராஃபிக்கு விராட் கோலி திருப்பி வந்து ஆடி இருக்காரு, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். தொடர்ந்து இனிமேல் வீடியோஸ் வரும். நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம்.